அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கலிஃபாவாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடவில்லை. இறந்த நாளுக்கு துக்கம் செலுத்தினது கிடையாது, ஃபாத்தியா ஓதுனது கிடையாது, மௌலுதுகள் வாசித்தது கிடையாது. ஏன் அவர்களுக்கு பின்னர் கலிஃபாவாக வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடவில்லை? அவர்களுக்கு பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலிஃபாவாக வந்தார்கள். அவர்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்காக எந்த ஒரு நாளையும் விழாவாக கொண்டாடினது கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நாளையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினது கிடையாது. ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய மனைவிமார்கள் இது போன்ற எந்த செயலையும் செய்தது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய மகள் தன் தந்தை மேல் அளவுக்குரிய அன்பு வைத்திருந்த மகள், அவர்களே என்ன பண்ணல, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்காக எந்த ஒரு நாளையும் விழாவாக கொண்டாடவில்லை. இறந்த நாளுக்கு துக்கம் வாசிச்சது கிடையாது, அப்பாவுக்காக ஃபாத்தியா ஓதுனது கிடையாது, மௌலுதுகள் வாசிச்சது கிடையாது, கதம் ஃபாத்தியா ஓதுனது கிடையாது. இப்படி எந்த ஒரு வரலாறுகளிலும் நாம் என்ன செய்ய முடியாது, இது போன்ற காரியங்களை பார்க்க முடியாது. எந்த ஒரு ஹதீஸ்